இந்த கோபம்னு ஒரு கொடிய குணங்குது. வள்ளுவர் சொன்ன தன்னைத்தான் காக்கில் சினங்காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அதிகமாக கோபம் தான் ரத்தம் முறுக்கி சூடு ஏறி செத்து போவோம். கோபத்தாலே மாண்டவங்க வெகு பேர். அதனால்தான் தியாக பிரம்மம் சாந்தமூரேக சௌக்கியமூரேது சாரசதள நயனாம் சாந்தமுரேக சௌக்கியம். இன்னிருந்து எல்லாரும் சாந்தத்தை கடைப்பிடி. ராமச்சந்திரமூர்த்தி பட்டாபிஷேகமாய் சீட்டில் உட்கார்ந்துங்கிறார். வசிஷ்டாதி முனிவர்கள் மந்திராட்சத்தை தெளிக்கிறாங்க. வேத வித்துக்கள் வேத மந்திரம் சொல்றாங்க. ராஜாக்கள்லாம் ஒரு ராஜா முழங்கால்கிட்ட உட்கார்ந்துங்கிறார். அவர் சிற்றரசர், எல்லாம் மன்னாதி மன்னர்கள். இவரோடு சிறு வயசுல பழகின ஒரு ஏழை, விவரம் தெரியாது, சின்ன வயசுல பழக அந்த சுவாமி தான் உட்காந்துங்கிற. இவரோட குண்டு விளையாண்டு அவன் என்ன பண்ணான், கொஞ்சம் விடே ராம காட்டுக்கு போயிடாமடா, எப்படா வந்த? ராஜாக்கள்லாம் நிறைஞ்ச சபை. அடே ராம சபை ஆடி. ஆஞ்சநேய வாழை தூக்குனார். இவனை சட்னி ஆக்கி ஜப்பானுக்கு அனுப்பிச்சு. லட்சுமண சுவாமி கோதண்டம் தூக்குனார். பரதாழ்வார் வடிவாளு வச்சுட்ட. நானே ராமானு கூப்பிடுவேன், ரகுவீரான்னு கூப்பிடுறேனே. தர்பகட்டை தூக்குனார். ராமரே எழுந்தார். முதல்ல இவர் தான் அடிக்க போறார், அப்புறம் நம்ம அடிக்கிறோம். ராமர் ஓடி போய் கட்டி தழுவி கொண்டார். அன்பனே, நேற்று தான் வந்தேன், நீ இல்லையேன்னு கவலைப்பட்டேன். ராஜாக்களே, குருநாதா, ஆஞ்சநேயா, தம்பி லட்சுமணா, அப்பா ஒத்தனா அடாராமான்னு கூப்பிடுவார். எல்லாரும் ரகுவீரா ராமச்சந்திரான்னு கூப்பிடுவாங்க. எனக்கு முடிசூட்டி முகம் பார்க்க இருந்தார். பட்டாபிஷேகத்தில் அப்பா இல்லையே, அடாராமா என்று அழைக்க அப்பா இல்லையே, அப்பா இல்லையேன்னு கவலைப்பட்டேன். எங்க அப்பா தசரத ராஜா இந்த வடிவத்தில் வந்து என்ன அடாராமான்னு கூப்பிட்டாருன்னு கட்டி தழுவி. அப்பதான் ஜனங்களுக்கு புரியுது ராமருடைய கருணை எப்படி. இதை நான் கட்டுரை செல்வத்திலே பெரியோரு அடாராமான விவேகம் இல்லை அழைச்சா எங்க அப்பான்ற எப்படி அந்த சௌலபியம். அப்போ ராமருக்கு அடாராமான் குழுக்கு கோபம் வருது. இன்னையிலிருந்து நீங்க தான் சாந்தத்தை கடைப்பிடி. சாந்தமா இருக்கு. மனைவி தவறு பண்ண பார்க்காத மாதிரி போகும். கொஞ்சம் உப்பு கூடி போச்சு மோரில், அது மேலு நீ எனக்கு மனைவியா வருவதற்கு நான் புண்ணியம் பண்ணி இருக்கிறேன். உங்கள் அப்பா பெரிய உத்தமமானவர், நீ பெரிய வீட்டு பெண்ணு, எதையும் தாராளமாக செஞ்சு பழக்கணும். கொஞ்சம் மோரில் உப்பு அதிகமாக போச்சு, குடும்பத்தினுடைய கௌரவம், கொஞ்சம் தண்ணி விட்டு சரியா அப்படி பக்கம். அது மாதிரி உப்பு உங்கள் அப்பா வாங்கி அனுப்புறேன்னு கலாட்டா. இன்னையிலேருந்து நீங்கள் தான் சாந்தத்தை கடைப்பிடி. சாந்தமாக இருக்கும்.